தமிழக சட்டமன்ற எம்எல்ஏ எல்லா பேருக்குமே விஜய் சார் வந்து கார் வழங்கப்படும், அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாளர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயண்ணா, ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுண்ணா, எல்லா எம்எல்ஏஸுமே கோடியில் புரள்றவங்க தான். யார்கிட்டையுமே கார் இல்லாமலாம் இல்லை, காசு இல்லாமல் இல்லை. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க, மகளிர் உதவித்தொகை 2500 ரூபா தரேன்னு சொன்னீங்க, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா தரோன்னு சொன்னீங்க. ஊர்காவல் படையில் வந்து உள்ள காவலர்கள் வந்து அவங்க ஜாப் வந்து இன்னும் செட் ஆகாமல் 10 நாள் சம்பளத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜாபை நீங்கள் வந்து தரம் உயர்த்தி கொடுக்கலாம், பெர்மனண்ட் ஆக்கலாம், தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தலாம், எவ்வளோ பண்ணலாம்ண்ணா. ஆனால் அந்த எம்எல்ஏக்களுக்கு காரு ப்ளஸ் அவங்களுக்கு உதவியாளருக்கு 25,000 ரூபா கொடுக்கணுன்னும் போது உண்மையிலே மனசு வலிக்க தானே செய்யுது. தயவு செஞ்சு இந்த கோரிக்கையை மட்டும் மாற்றிட்டு, இல்லாதவங்களுக்கு நீங்கள் 25,000 ரூபா உதவியாளருக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த 25,000 ரூபா சம்பளத்தை தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் தாராளமாக மாத சம்பளமாக கொடுக்கலாம்ண்ணா. ஏன்னா ஒரு எம்எல்ஏவை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 கோடி 3 கோடி அவங்ககிட்ட மினிமம் பேலன்ஸாவது இருக்கும்ண்ணா. ஆனால் தூய்மை பணியாளர்கள் வந்து அப்படி கிடையாதுண்ணா. எவ்வளோ நல்ல காரியம் பண்ணலாம்ண்ணா. அதுதானே மாற்றம். மக்களை பொறுத்தளவு 75 வருஷ கட்சி எல்லாத்தையும் தாண்டி உங்களை சிஎம் போஸ்ட்டுக்கு உட்கார வச்சுருக்காங்க மக்கள். அவங்கள எப்போவுமே கைவிட்டுறாதீங்கண்ணா. நல்ல முறையில் நல்லதாக மக்களுக்கு தாராளமாக செய்யுங்கண்ணா. ஒரு சின்னதாக எங்களோட வேண்டுகோள்ண்ணா.